வணக்கம் மக்களே, நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் முக்கியமான வேலைவாய்ப்புனா நம்ம யூபிஎஸ்சிலேருந்து, அதாவது யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்லேருந்து வந்திருக்க ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிஃபிகேஷன் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த வெப்சைட்கான லிங்கை, நோட்டிஃபிகேஷன் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். ஃபஸ்ட்டு இந்த நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னா என்ன மாதிரி எக்ஸாம்ஸ் இது நடத்துகிறாங்கன்னா சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் தான் நடத்துவாங்க. அதாவது ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஸோ இந்த மாதிரி கேட்டகரியில் வந்துட்டு நீங்கள் ரைட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு இங்கே டீட்டெயிலாக போட்டிருக்காங்க. இப்போ நம்ம வந்து எக்ஸாம்பிளுக்கு டிஎன்பிசியில் நம்ம ஓடிஆர் பதிவு பண்ணுவோம் பார்த்தீங்கல்ல, லைக் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன். ஸோ அந்த மாதிரி தான் எல்லாமே இந்த ப்ராசஸ்லையும் இருக்கும். ஸோ ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபஸ்ட்டு இந்த upsconline.gov.in இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் பதிவு பண்ணுற மாதிரி இருக்கும். பதிவு பண்ணிவிட்டு உங்களுக்கான அப்ளிகேஷன்ஸை நீங்கள் வந்துட்டு மாடிஃபை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அது என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் என்றைக்கு மாடிஃபை பண்ணிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கரெக்ஷன்ஸ் வந்துட்டு 18/2/2025 நீங்கள் வந்து கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு எண்ணிலேருந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து உங்களுக்கு எண்ணிலேருந்து உங்களுக்கு வந்து மாடிஃபைக்கு வரும்னா பார்த்தீங்கன்னா ஒரு 7 நாளில் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 18ஆம் தேதியிலேருந்து 7 நாளைக்கு வரைக்கும் உங்களுக்கு மாடிஃபிகேஷன் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன், இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 11 பிப்ரவரி 2025 நீங்கள் அப்ளை பண்ணிடணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் 2 நாள் தான் இருக்குது. ஸோ இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு 11ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிடணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமினேஷன் சென்டர்ஸும் உங்களுக்கு வந்து நியர்பையாகவே கொடுத்துருவாங்க. ஸோ லைக் வந்துட்டு உங்களுக்கு நியர்பை லொக்கேஷன்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி வேலை வாய்ப்புன்னா கிட்டத்தட்ட ஒரு 23 டிபார்ட்மெண்ட்டை சார்ந்ததாக இருக்கும். ஸோ இதில் எந்த மாதிரின்னா பார்த்தீங்கன்னா இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ், இந்தியன் ஃபாரின் சர்வீஸ், இந்தியன் போலீஸ் சர்வீஸ், இந்தியன் ஆடிட் அண்ட் அக்கௌண்ட் சர்வீஸ், இந்தியன் சிவில் அக்கௌண்ட் சர்வீஸ் அண்ட் இந்தியன் கார்ப்பரேட் லா சர்வீஸ், இந்தியன் டிஃபென்ஸ் அக்கௌண்ட் சர்வீஸ், இந்தியன் டிஃபென்ஸ் எஸ்டேட் சர்வீஸ், இந்தியன் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ், இந்தியன் போஸ்டல் சர்வீஸ், இந்தியன் போஸ்ட் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஃபினான்ஸ் சர்வீஸ். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு கிட்டத்தட்ட 23 டிபார்ட்மெண்ட்டுகளுக்கு உங்களுக்கு இந்த சிவில் எக்ஸாம்ஸ் இருக்கும். ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா டோட்டல் வேக்கன்சி 9,779 வேக்கன்சி இருக்கும். ஸோ இதில் வந்து ரிசர்வேஷன் கம்யூனிட்டியாக உங்களுக்கு வந்துட்டு எல்லாமே பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனை கொஞ்சம் கிளியராக பார்த்துக்கோங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 157 பேஜஸ் இருக்குது. ஸோ இது முழுசாக நம்மளால் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க முடியாது. ஸோ ஷார்ட்டனாக நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜஸ்ட் டிகிரி முடிச்சிருந்தாலே போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 விதமான எக்ஸாம் இருக்கும். உங்களுக்கு ப்ரீமியர்லி எக்ஸாம் இருக்கும், அதுக்கப்புறம் மெயின்ஸ் எக்ஸாம் இருக்கும். ப்ரீமியர்லி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் சென்னை, கோயம்புத்தூர், ஸோ இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு இருக்கும். வேலூர், அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், ஸோ இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு நியர்பையாக எது இருக்கோ இந்த பேஜில் பார்த்துட்டு உங்களுக்கு நியர்பை எந்த லொக்கேஷன் இருக்கோ அந்த லொக்கேஷன்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ மெயின் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு சென்னை மட்டும்தான் இருக்குது. ஸோ சென்னை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க மெயின் எக்ஸாம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரீமியர்லி பாஸ் ஆனதுக்கப்புறம் தான் வந்துட்டு செகண்ட் மெயின் எக்ஸாம்ஸ்க்கே உங்களுக்கு அலௌட் ஆகும். ஸோ ப்ரீமியர்லி உங்களுக்கு கரெக்டாக எழுதியிருப்பாருங்க. பிளான் ஆஃப் எக்ஸாமினேஷன் பற்றி உங்களுக்கு கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதற்கு வந்து ஏஜ் லிமிட்ஸ் எல்லாம் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 21லேருந்து 32 வயசு வரைக்கும் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷனும் உங்களுக்கு இருக்குது. ஏஜ் ரிலாக்ஸேஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எஸ்சி கேண்டிடேட்டாக நீங்கன்னா 5 வருஷமும், இதுவே வந்துட்டு ஓபிசி கேண்டிடேட்ஸானா 3 வருஷமும், ஸோ இதே வந்துட்டு டிஃபென்ஸ் ஆல்ரெடி நீங்கள் எக்ஸர்வீஸ் மேனாக இருந்தீங்கன்னா 3 வருஷமும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. இதுவே வந்துட்டு பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 10 இயர்ஸ் வரையும் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. ஸோ இது ரிலாக்ஸேஷன்ஸும் உங்களுக்கு எலிஜிபிளாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் டிகிரி பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிகிரி பாஸ் பண்ணியிருக்கணும் கண்டிப்பாக உங்களுக்கு. அதுவும் 50% மேலே எடுத்திருந்தால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறது பெட்டரான ஆப்ஷன் தான் இது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம், அதாவது எத்தனை வாட்டி நீங்கள் இந்த எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் ஆனீங்கன்னா அன்லிமிட்டடாக நீங்கள் எப்போ வேணால் எழுதிக்கலாம். இதுவே ஓபிசி கேண்டிடேட்ஸ் ஆனீங்கன்னா 9 வருஷமும், பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் இருந்தீங்கன்னா 9 வருஷமும் உங்களுக்கு எக்ஸாம்ஸை வந்து நீங்கள் அட்டெம்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ். அடுத்து சிலபஸ் பார்க்கலாம். நம்ம சிலபஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 200 மார்க்கு இருக்கும் உங்களுக்கு. ஸோ 200 மார்க் பார்ட் ஏல பேப்பர் 1ல் கொடுப்பாங்க, பேப்பர் 2ல் 200 மார்க்கு. ஸோ 2 ஹவர்ஸ் உங்களுக்கு டியூரேஷன் இருக்கும். ஸோ டோட்டலாக 4 ஹவர்ஸ் உங்களுக்கு இது பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ மினிமம் குவாலிஃபை மார்க்ஸ் வந்து 33% கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ டோட்டல் மார்க்ஸ் வந்துட்டு உங்களுக்கு 400 மார்க்ஸில் 33% நீங்கள் மார்க் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க.
அடுத்து மெயின் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான அந்த சப்ஜெக்ட்ஸை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு மெயின் எக்ஸாம்ஸ் இருக்கும். ஸோ டிகிரி குவாலிஃபிகேஷனில் உங்களுக்கு சப்ஜெக்ட்ஸ் மெயின் பண்ணி தான் உங்களுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் என்ன மாதிரி சிலபஸ் எல்லாம் உங்களுக்கு கேட்பாங்கன்னு சொல்லிட்டு இதில் டீட்டெயிலாக போட்டிருக்காங்க. ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இதை நல்லா நீங்கள் படித்து பார்த்து இதுக்கேற்ற மாதிரி புக்ஸை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணுறது பெட்டரான ஆப்ஷன்ஸு. ஸோ நீங்கள் வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த மாதிரி எக்ஸாம் ட்ரை பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கலாம். ஏன்னா இதுதான் வந்து உங்களுக்கான மெயின் எக்ஸாமாகவே இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் இயர் தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ அதனால் இதை வந்து நல்லா பயன்படுத்திக்கோங்க. ஓகே மக்களே, இது வந்து முழுக்க ஒரு 157 பேஜஸ் இருக்குது. ஸோ இது முழுசாக என்னால் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க முடியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி. ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு பிடிஎஃப்பில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்துட்டு மொத்தமாக நிறைய இருக்குது. ஸோ அதனால் ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்கிறேன் இதோட டீட்டெயில் பற்றி. ஓகே மக்களே, இந்த வேலைவாய்ப்பை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.